ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை நமக்காக வழங்குவதற்காக சென்னையிலிருந்து தாம்பரம் ஈசநேசன் சுவாமிகள் அவர்களும், சிவயோகி சக்திமான் அவர்களும், திருப்பூர் ரேவதி அவர்களும் மற்றும் சிவகாசியிலிருந்து TJ சுந்தரபாண்டி அவர்களும் வந்திருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். அப்போது ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாக அமைகிறது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே ரிஷபராசினியர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுடைய பண தேவைகள் என்ன, நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அல்லது உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு ஒரு பாடுபடுது, ஒரு குடும்பத்துடைய வளர்ச்சி என்ன தேவை, பிள்ளைகளை பற்றிய கவலைகள் என்ன, இதெல்லாம் நிச்சயமாக உணர முடியும் ரிஷபராசி நேயர்களே. இப்படி ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இடதரமை ரிஷபராசி நேயர்களே, இதோ உங்களுக்கான ஒரு நல்ல மாதமாக, ஒரு மகிழ்ச்சியை அல்லது ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல அற்புதமான வகையில் சூரியனுடைய வீட்டில் அற்புதமான முதல் 2வது கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார். அப்போ சுக்கிரனுடைய சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குது. அப்போது வீடு கட்ட முடியாதவர்கள், வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, அல்லது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு பாதிலே நின்று போயிருக்கலாம், இல்லை ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சிருக்கலாம், அது தடைப்பட்டிருக்கலாம். அப்போ வீடு நிலம் வாங்குவதற்கு, வீடு கட்டுவதற்கு, கிரகப்பிரவேசங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு, திருமணங்கள், குலதெய்வ பூஜை, குழந்தைக்கு மொட்டடிக்கிறது, காது குத்துறது, 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இதெல்லாம் அப்புறம் மங்கள விசேஷங்கள் செய்வதற்கு, குழந்தைக்கு மொட்டடிக்கிறது, காது குத்துறது, இன்னும் ஏனைய வைபவங்கள், திருமண யோகங்கள், சீமந்தம், இது போன்ற நல்ல விசேஷங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது ரிஷபராசி நேயர்களே. அப்போ பொதுவாகவே வீட்டில் மங்கள விசேஷங்கள் அதிகமானதாக இருக்கும். சரி, அதே போல் வீட்டில் யாருக்கானும் உடல்நிலை ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்குமே, ஆனால் கொஞ்சம் படுத்துட்டே இருக்கார் சாமி, எங்கள் வீட்டுக்காரர் படுத்துட்டு இருக்காரு, அல்லது மனைவி படுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை பிள்ளைங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க, மாமனார் மாமியார் படுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் நல்லா தான் இருந்திருப்பார் வீட்டுக்காரர், திடீர்னு அவருக்கு ஒரு ஏதேனும் ஒரு ஆரோக்கிய பெரிய அளவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும். உடனே எல்லாரும் பயந்துருப்பீங்க. அப்போ அந்த மாதிரியான ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ஆனால் அதில் அலட்சியமே இருக்கக்கூடாது. ரிஷபராசினியர்களே ரொம்ப கவனமாக இருந்து, நிச்சயமாக எப்படி ஒரு பக்கம் சயின்ஸாக அவருக்கான ஆரோக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ, அதே போல் இன்னொரு பக்கம் அவருடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான ஒரு ஆயுஷோமம் பண்ணிக்கிறதோ, இல்லை அவங்களுக்குரிய வழிபாடுகள் செய்து கொள்வதோ சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அலட்சியம் கூடாது. நல்ல அக்கறையோடு இருந்து அதுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதே போல் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. தொழிலெலாம் சிறப்பாக இருக்குங்க, பிஸ்னஸ் சிறப்பாக இருக்குங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மல்டி பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது வேர்ல்டு வைடாக பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது நிறைய இடங்களாக பிரான்ச்சஸ் வச்சு செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆன்மீக சான்றோர்கள், ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகளாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உலகம் முழுவதும் எந்த தொழில், எனி பிஸ்னஸ். அப்போ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரையில், உங்கள் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில், உங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி உண்டு. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது ரிஷபராசி நேயர்களே. வருமானங்கள் அதிகரிக்கும், பணங்காசுகள் கைகூடும். நான் ஒரு இடத்துலேருந்து பணங்காசு எதிர்பார்க்குற சாமி, எனக்கு இந்த மாதம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக பணங்காசுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு.
அதே போல் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், லோன் கிடைக்கணும்னு நினச்சிருக்கலாம், அந்த லோன் தடையாகலாம். அல்லது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருக்கலாம், அந்த இடத்த வாங்க முடியாமல் போகலாம். பல நாள் முயற்சியாக இருக்கலாம், வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது. அப்போ இது போல் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடைகள் இருக்குமே ஆனால், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடைகள் ஒரு காரணமாக இருக்குமே ஆனால், அந்த காரணமற்ற தடைகள் விலகும். கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே. அதே போல் தாங்க உத்தியோகம், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே வேலையில் சிறந்து விளங்குவீர்கள். வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்து காத்திருப்பீர்களே, ஆனால் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். வேலையில் இடமாற்றங்கள் உண்டு, திடீர் இடமாற்றங்கள் உண்டு. அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரி தான், ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரி தான். குறிப்பாக அரசு அதிகாரிகள், உயர்ந்த ஒரு ஐஏஎஸ், ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒரு கவர்னர், அந்த மாதிரி ஒரு சேர்மேன், ஒரு டைரக்டர், இந்த மாதிரியான உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், அது கவர்மெண்ட் ஆனாலும் ப்ரைவேட் ஆனாலும் சரி தான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தொழில் போட்டிகள், பதவி போட்டிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. தன்னுடைய செயல்பாடுகள், தன்னுடைய விஷயங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கணும். நம்ம பேசும்போது கூட மற்றவங்க சிரிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துடன் செயல்படக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2024 மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி நம்ம சொன்ன மாதிரி மகிழ்ச்சியை தன்னுடைய புன்னகை மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. ஸோ அப்படி தன்மை கொண்ட நமது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரக ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது காலபுருஷன் ராசியில் 2ஆம் இடம் தான் ரிஷபம். அதே போல் ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ரிஷபராசியின் உச்சம் பெற்ற கிரகம், வலிமை பெற்ற கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அதான் ரிஷபராசிக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா தாயின் மீது ஒரு அக்கறையும் பாசமும் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். ரிஷபராசிக்காரங்க அம்மா மட்டும் எப்பயுமே கூடயே இருப்பாங்க. கல்யாணம் முடிச்சுட்டா கூட மகனை விட்டு பிரிய மாட்டாங்க, மகளை விட்டு பிரிய மாட்டாங்க. அது ரொம்ப ரேர் தான். அப்படி பிரிகிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுடைய சில மாற்றங்கள் இருக்கும். அதனால தான் சில நேரங்களில் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு 80% தன்னுடைய மகனை விட்டும் தன்னுடைய மகளை விட்டும் பிரியாத ராசியில் ரிஷபராசி முதன்மையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் காலபுருஷன் ராசிக்கு 2ஆம் இடமாகவும் 6ஆம் இடமாகவும் வருகிறார் என்று பார்க்கிறோம். ஸோ அவர் இப்போ எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார், அதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. அதாவது ரிஷபராசிக்கு 4ஆம் இடம் தான் சிம்ம ராசி. ஸோ அப்போ உங்களுடைய தாயாருடைய மகிழ்ச்சியான சூழ்நிலையை இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். புதிய வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புலாம் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. அல்லது அம்மா வீட்டு வழி சொத்துக்கள் ஏதாவது வர்றதில் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இல்லை அம்மா உறவு முறையில் யாராவது உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும். அதாவது உங்களுடைய உறவில் யாராவது ஒருத்தவங்க சமாதானமாக பேசி அந்த உறவுக்கும் உங்களுக்குள்ள ஒரு விரிசலை ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் உங்களுடைய கௌரவம் நிலைநாட்டப்படும், உங்களுக்கான தன்மை ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் சுகங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய லக்னாதிபதி, அதாவது உங்கள் ராசியின் அதிபதியை, ரிஷபராசியின் அதிபதியை 4ல் உட்காந்துருக்கனால சுகஸ்தானம் உங்களுக்கு வலிமை பெறுகிறது. அதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீர்கள் என்பது கண்டிப்பாக சொல்லலாம். அப்புறம் புதிய வீடு மனை வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு. உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. புதிய காதல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை பார்க்கிறோம். உங்களுடைய இளைய சகோதரன் அல்லது சகோதரிகளுக்கு யாருக்கு திருமணம் முடியலை, திருமணம் பார்த்துக்கிருக்கீங்கன்னா கட்டாயமாக திருமணம் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. ஒரு சுப நிகழ்ச்சிகள் கட்டாயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க போகிறீங்க என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுபோல் வாசனை திரவியங்கள் நம்ம இந்த மாதம் எப்பயுமே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க சென்டெலாம் கொஞ்சம் அதிகமாக அடிச்சுக்கிடுவாங்க. ஸோ அதே போல் தான் இந்த மாதம் நீங்கள் வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள்லாம்
நல்ல ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது. உங்களுடைய திடமான தன்னம்பிக்கையுடன் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் என்பது உண்மை. சரி, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் எவ்வளோ தூரம் நன்மைகள் இருக்கோ அதே போல் சின்ன சின்ன கிரக ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் பார்ப்போம்ல. அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அடுத்தவங்களுடைய விஷயங்களில் கட்டாயமாக தலையிடாதீங்க. உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலைக்கான நேரத்தை ஒதுக்கி அந்த வேலையை செஞ்சு முடிங்க. சிறப்பான தன்மையை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காலதாமதம் படுத்தக்கூடாது. மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் மட்டும் இந்த பாடத்தை நாளை படிச்சுக்கலாம், இந்த விஷயத்தை நாளை செஞ்சுக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் அடிப்படை கல்வியிலேருந்து உயர்நிலை கல்வி வரை இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் உறுதியாக மாணவர்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். கரெக்டாக படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மார்க், அதிகமான மார்க் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது என்று பார்க்குறோம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மத்திலேயே உங்கள் ராசியிலே குருவும் செவ்வாய் இருக்காங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காங்க. 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல கேது. இது இல்லாமல் உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல உள்ள சனி பகவான் 10க்கும் 9க்குமாக வக்கரம் பெற்றிருக்கிறார். இது மாதிரி உள்ள கிரகங்கள் தான் இருக்குது. இந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரிஷபராசிக்காரனுக்கு இதனால் பட்ட கஷ்டங்கள் ஓரளவுக்கு தேர்ந்து இப்போ நற்பலன் தான் ஏற்பட போகுது. தானே உதவி தேடி வரும். தானே உதவி தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அக்கம்பத்து வீட்டாரெலாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இதுதான் முக்கியமாக நடக்க போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அவங்களோட நீங்கள் ஏற்கனவே உதவி பண்ணியிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. அது இப்போ உள்ள காலகட்டங்கள் ஒரு நேரங்காலம் வரும்போது தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர், எதிர் வீட்டுக்காரர், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இவங்களாம் மூலிமா நல்லது நடக்கும். உங்களுக்கு அவங்க மூலிமா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும். மனைவி கை ஓங்கி இருக்கும். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு நடத்திங்கன்னா அந்த காலத்தில் நல்லாயிருக்கும். தாயும் சொல்கிறதும் கேட்கலாம், மனைவி சொல்கிறதும் கேட்கலாம். தாயாருடைய ஆசீர்வாதம் பெற்று மனைவி சொல்ல கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாத பலனை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு முயற்சியால் வெற்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாத பலனில். அப்போது முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயமாக போகிறோம், வெளியே போகிறோன்னா ஒரு நாளைக்கு போயிட்டு வந்தோம், கிடைக்கல, அவர் பார்க்க முடியல, நடக்கலை அப்படின்னா சுதந்திரக்கூடாது. அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக நீங்கள் அதே வேலையாக இருக்கணும். அப்போ போயிட்டு வரணும். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், அது போயிட்டு வரணும். சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாகன யோகமும் ஏற்பட்டிருக்கு. புது வண்டி வாங்க போகிறோம். புது வண்டி வாங்கினா அது பூஜை போட்டு தான் நீங்கள் இயக்கணும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு ஏற்கனவே விபத்து வேறு ஒன்று சொல்லும்போது உங்களுக்கு குலதெய்வம் பூஜை போடலாம், இஷ்டதெய்வ பூஜை போடலாம். இது மாதிரிலாம் பூஜை போட்டுட்டு அது மாதிரி தான் அதுக்கப்புறம் தான் வாங்கணும். வண்டி வாங்கிட்டு அதுக்குண்டான வண்டிக்கும் பூஜை போடணும், உங்களுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சில பேர் வண்டி மட்டும் பூஜை போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. ஒரு புது வண்டி வாங்குறீங்கனாக்கா வண்டிக்கு பூஜை பண்ணணும். உங்கள் பேர் சொல்லி, உங்கள் நட்சத்திரம், ராசி சொல்லி உங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும். அப்போ தான் வண்டிக்கும் பாதுகாப்பாக இருக்கும், உங்களுக்கும் அந்த வண்டியில் போகும்போது பாதுகாப்பு கிடைக்கும். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் வீடு விஷயங்கள், புதுசாக வீடு கட்டியிருப்பீங்க, அது கூடி போகலாம். அதுக்குண்டான நேரங்காலம் இப்போ அமைஞ்சிருக்கு. நண்பர்கள் ஒருவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும், அவங்களும் உதவி பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு உதவி போவாங்க. விட்டு கொடுத்து போகணும். இப்போ உள்ள காலகட்டங்களில் நண்பர்கள் ஒருவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டு போகிறதா நல்லாயிருக்கும். அப்போ கண்டிப்பாக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பின்ன ஒரு காலத்தில் அவங்க உதவி பண்ணுவாங்க. கண்டிப்பாக எப்பயுமே நட்பும் உறவும் என்றைக்குமே கூட இருக்கக்கூடியது தான். அதனால் இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு அந்த நட்பு கிடைக்கும், அந்த உறவு கிடைக்கும், அந்த உதவி கிடைக்கும்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து நடந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இது இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள்லேயே லக்ஷ்மி சேர்ந்த பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி அப்படி சொல்லப்பட்ட பெருமாள் இருக்கலாம். இது மாதிரிலாம் அவங்கள வணங்கிட்டு வாங்க. பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையில் போய் வணங்கிட்டு வர்றது நல்லது. துளசி மாலை சாத்தி வழிபடுங்க. தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பரிகாரத்திற்கும் 11 தடவை சுற்றி வரணும் அந்த கோயிலை. இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். நெய் விளக்கு, எப்பவுமே பெருமாள் கோயில் போனீங்கன்னா நெய் விளக்கு தான். லக்ஷ்மி பெருமாளுக்கெல்லாம் நெய் விளக்கு தான் போடணும். அது நெய் விளக்கு போட்டு வாங்க. 11 தீபங்கள் போட்டு வரலாம், தவறில்லை. அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். தடைப்பட்ட விஷயங்கள், பணம் வரக்கூடிய வரம் சேரும். கேட்டதில் உதவி கிடைக்காமல் இருக்கும், அது கிடைச்சிரும். இது மாதிரிலாம் செய்யப்பட்டிருக்கு. இது இல்லாமல் தான தர்மம் பார்க்கும்போது நீங்கள் வயது முதிர்ந்த பெண்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம்.
யாருமே பார்க்காம அனாதையாக இருப்பாங்க. பெற்ற பிள்ளைகள் இருந்து கூட அனுசரம் இல்லாமல் இருப்பாங்க. முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க. அங்கே கூட அவங்களால சரியாக கவனிக்க முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு போய் தேடி உதவி பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பிடிவாதத்துக்கு கொண்டு நீங்கள் தளர்த்தி வரணும். அது இல்லாமல் உதவி செய்ய மனப்பான்மையோடய இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நன்மை நடக்கும். திடீர்னு எங்கே ஒரு உதவி தேவைப்படுனா நீங்கள் உதவி போய் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் நீங்கள் ஒரு பெண் மூலியமாக மேன்மைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பெண் வந்து உங்களுடைய வெல்விஷராக இருக்கலாம், அக்கம்பத்தில் உள்ளவங்கள்னு சொன்ன இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம், பழக்க வழக்கத்தில் இருக்கலாம், நட்பு உறவாக இருக்கலாம், இப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. உங்களுடைய கஷ்டங்களை பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணி பண உதவியும் கிடைக்கும், பொருள் உதவியும் கிடைக்கும். இந்த ரெண்டுமே கிடைக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள். இது இல்லாமல் இப்போ வந்து உள்ள சூழ்நிலை பார்க்கும்போது உங்களுக்கு நோய் நொடியெலாம் அவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நல்ல உணவுகளை சாப்பிட்டு வரணும். அதாவது கண்ட இடத்துல சாப்பிடாமல் இருக்கணும். நிறைய அலைச்சல் திருச்சல் நீங்கள் குறைச்சிக்கணும். அதையும் நான் இந்த மாதத்து பலனில் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க வந்து அரசியல்வாதியாக இருந்தாக்கா கொஞ்சம் விட்டு கொடுத்து போடணும். வாய் வார்த்தைகள் அதிகமாக வச்சுக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு உண்டான பொறுப்புகள், உதவிகள், மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கு குறையாமல் இருக்கும். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸரியான ஒரு ராசி. இந்த ரிஷப ராசியின் அதிபதி யாருன்னா சுக்கிரன். பாருங்க, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் 24ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருக்கிறது. உங்கள் ராசி, உங்கள் ராசியில் இருக்க ராசி அதிபதி நல்லா இருக்கும். ராசியில் என்ன கிரகங்கள் இருந்தாலும் ராசி அதிபதி நல்லா இருந்து விட்டால் அந்த ஜாதகர் ஜெயிப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல லக்னாதிபதி, இப்போ உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க 24ஆம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருக்கார். 24ஆம் தேதிக்கு மேல கன்னி வீட்டுக்கு வரார், நீசம், கன்னியில நீசம் ஆகிறார். அப்போ அங்க யார் இருக்காருன்னு இயற்கையாகவே கேது இருக்கு. அதனால இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பில்லாத ஒரு சேர்க்கை. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, குடும்பம் சார்ந்த விஷயத்துல, கடன் சார்ந்த விஷயத்துல கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சேர்க்கை இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை. அப்போ உங்களோட பிளானிங் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 24ஆம் தேதிக்குள்ளேயே நீங்க பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திரத்துல முதல் ஸ்தானமா நம்ம சொல்லப்படுறோம். அப்ப அந்த இடம் 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, மனை, சொத்து, சுகங்கள், வண்டி, வாகனங்கள், உங்களுடைய நிம்மதி, தாய், இது எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்போ 24ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்னெல்லாம் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 24ஆம் தேதிக்குள்ளே இதை வந்து நீங்க சரி பண்ணிக்கோங்க. 24ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சுக்கிரன் வந்து நீச நிலைக்கு வரும் பொழுது உங்களுக்கே வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் மைண்ட் எல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆயிடும். அடுத்து என்ன பண்ணலாம், ரொம்ப குழப்பமாயிரும். ஏன்னா கேதுவோட சேர்றாரு இல்லையா, கொஞ்சம் குழப்பமாயிரும். அதே போல உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பணம் வர்றது நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கிரன் கேது அப்படிங்கிறது தேவையில்லாத பழி பாவங்களை ஏற்றுக்கக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலைகள். ஒரு பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாகவோ, ஒரு ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாகவோ ஒரு பழிப்பாவத்தை ஏற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். நீங்க தப்பே செய்யலினாலும் கூட இது வந்து அவ்வளோ ஒரு சேஃப்டியான அமைப்பு கிடையாது. அப்போ அது வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் ஆகிறதுனாலையும் கடன், நோய், வம்பு வழக்குகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாமே உண்டு. 6ன்னா உங்களுடைய உத்தியோகம்னு சொல்றோம். அப்ப வேலை பளு ஜாஸ்தியா இருக்கலாம், அல்லது வேலைக்கு போற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடப்பதற்குண்டான அமைப்போ, அல்லது வேலையில ஏதாவது ஒரு உங்களுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த சுக்கிரன் கேது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனாலும் ஒரே ஒரு பிளஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா குரு அந்த சுக்கிரனையும் கேதுவையும் பார்க்கிறார். குருவினுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் நம்ம பயம் இல்லை. மலையாட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது பனியாட்ட விலகுது அப்படின்னா இந்த குரு பார்வை இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களை வழிநடத்தக்கூடிய ஒருவர், உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம், உங்களுடைய குல தெய்வம், இதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ தியான தினமும் நீங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போனாலோ, அல்லது யாராவது உங்களுக்கு குருவா நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த குருவினுடைய பேச்சுக்கள் கேட்டு அந்த மாதம் முழுவதும் நடந்தாலோ, அல்லது நீங்க ஜோதிடரோ ஏதோ ஒருத்தர் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு நீங்க அந்த மாதத்தை கடந்து சென்றால் நிச்சயமாக இந்த மாதமும் உங்களுக்கு பொற்காலமான மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன். இந்த புதன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிறார் 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும். அப்போ பணம் உங்க ஜாதத்துல புதன் வக்ரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
பண வரவு, குடும்ப ஒற்றுமை, குலதெய்வத்தினுடைய அருள், நிற்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு சாதகம். அதாவது பண வரவு வர மாதிரி இருக்குது, ஆனால் அது வராமல் நின்றுட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இல்லை அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பணம் கொடுத்து வாங்கினீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது ஏதாவது குழந்தைகளுடைய தேவைகளுக்கு ஏதாவது பூர்த்திகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளோ அல்லது குழந்தைகள்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகளோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கும். அடுத்தது பாருங்க, 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட இணைகிறார். அப்போ உங்களுக்கு சூரியன் அதே இடத்துல 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது உங்களுக்கு சுக்கிரன் அடுத்த இடத்துக்கு வந்தாலும் 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்க முடியாம நின்றுட்டு இருக்காரோ அதெல்லாம் இந்த சுக்கிரன் மூலமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப சூரியன் 4க்குடையவர் 4ல் இருக்கும் பொழுது வீடு, மனை, சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகள், ஒரு மனசு நிம்மதியா இருக்கும், ஆத்ம பலம் அதிகமாகும். இந்த எப்பவுமே 4க்குடையவர் 4ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதே போல உங்களுடைய மனம் தெளிவா இருக்கணும், உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. சூரியன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் தன்மையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்போ உயிர் புத்துணர்வு ஆகுது. அதே போல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பது. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாய்க்கு உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் இருக்குன்னா அதெல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூரியன் இந்த மாதத்தில். அதுவும் பாருங்க 16ஆம் தேதிக்கு மேலதான் இதெல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம உங்களுடைய ராசி அதிபதி நீசமாகிறார், கேதுவோட இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு பயமே வேண்டியதில்லை. ஏன்னா சூரியன் பலமாயிட்டார். அதே போல குருவினுடைய பார்வையில சுக்கிரன் போய் இருக்கிறதுனாலையும் நீங்க இந்த மாதம் எந்த விஷயமாக இருந்தாலும் தைரியமாக போராடக்கூடிய தன்மையை நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனா உங்க ஜாதகர் புதன் வக்ரமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே போல புதன் வக்ரமாக இருந்தால் பணம் கொடுக்கல் வாங்கல், குடும்பம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குலதெய்வம் இது சார்ந்த விஷயத்துல புதன் வக்ரமாக இருந்தால் சக்சஸ் கிடைக்கும். புதன் வக்ரமாக இல்லை என்றால் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்க உங்களுடைய ராசியில இருக்கிறார். 7ஆம் அதிபதி ராசியில 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் பொழுது மனைவி மூலமாக யோகம், கணவர் மூலமாக யோகம், கணவர் மனைவி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்நியூன்யங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கே, அது எல்லாமே இந்த டைம்ல 24ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்கும் மூவ் பண்ணுங்க. நிச்சயமாக திருமண வரன் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்போ, திருமண பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. இப்போ நிறைய பேர் பார்ட்னர் போட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை. பார்ட்னருக்குள்ளே இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் கூட உங்களுக்கு விலகி ஒரு நல்ல சுமூகமான வாழ்வு, நல்ல சுமூகமான ஒரு தொழில் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறதுலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் அதிபதி யார் உங்களுக்கு செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி அவர் ராசியிலே இருக்கார். அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு அலைச்சல், ரொம்ப பயணங்கள் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாமே இந்த மாதம் 24ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அடுத்தது உங்களுக்கு குரு இருக்காரு இல்லைங்களா, குரு லாபஸ்தானாதிபதி இல்லையா, அப்போ லாபஸ்தானாதிபதி அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகி உங்களுடைய ராசியில் இருக்கும் பொழுது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு, ஏதாவது ஒரு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது, ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அதே போல உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாமே லாபமா பெருகக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த வருடமே உங்களுக்கு நடக்கும். அதற்குண்டான ராகு பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே நான் முதலே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதம் ரிஷபம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் தான், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும், ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும் கவனமா இருங்க. ரெண்டாவது கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை பழுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் ரிஷபராசிக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ராசி அதிபதி நீசமானாலும் ஒரு குரு பார்வை இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர்கிட்ட எந்த விஷயம் செய்தாலும் ஒரு ஐடியா கேட்டுட்டு செய்யுங்க. அதற்குண்டான அந்த ஐடியா கேட்டு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் தான் செய்கிறீங்க, உங்களுடைய ஐடியா தான் அங்கே நீங்கள் ப்ரொசீட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய விஷயங்களை நீங்கள் அங்கே செய்ய போகிறீங்க. ஆனால் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் செய்யும் பொழுது அந்த தோஷம் அந்த கணமே உங்களுக்கு நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுல
மாற்றம் கிடையாது. வாழ்த்துக்கள். இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.